அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு இது இவங்க சிவகாமியும், அதாவது மதுரையை சேர்ந்த சிவகாமி வயது சுமார் 76. அவங்க அவங்க மகள் வந்து டாக்டர் நிக்கிதா. இவங்க 2 பேரும் அவங்க அம்மாவுக்கு இப்போ டாக்டர் வந்து, அம்மா நம்ம வந்து உனக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு எயில்மெண்ட் இருக்குது, அதை ஸ்கேன் எடுக்க போகிறோம். அந்த வழியில் சாமியை கும்பிட்டுட்டு போய் ஸ்கேன் எடுத்தால் ஒருவேளை உனக்கு எந்த வியாதி இல்லைன்னு ஸ்கேனில் வந்துருச்சுன்னா நல்லது. அந்த அளவுக்கு அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்துட்டு அந்த அம்மா வந்து நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது. கோயில் பக்கத்தில் இருக்கிற வழியில் போய் நிறுத்தும்போது இவங்களுக்கு உதவி தேவைப்படுது. அப்போ இவர் செக்யூரிட்டிங்கிற முறையில் கார் நிற்கிது, அம்மா நெவருங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு வீல் சேர் தேவைப்படுது. அப்போ வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ வீல் சேரில் அவங்க அம்மாவை 76 வயசுனால அவங்க இறக்கி கொண்டு போய் உட்கார வச்சோன்னே வீல் சேரை வந்து, ஏன்னா முன்பட்டு தெரியாதவங்கள்ட்ட அம்மாவை படைக்க முடியாது, அதனால் என்ன செய்கிறாங்க, வீல் சேரை அந்த அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க. டாக்டர் நிக்கிதா வந்து வீல் சேரை ஹேண்டில் பண்ணிட்டு சாவியை கொடுத்து இந்த காரை கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பார்க் பண்ண போகும்போது தான் வந்து இந்த அஜித்குமாருக்கு டிரைவிங் தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அஜித்குமார் அங்கே இருக்கிற ஒரு நபரை அழைச்சி அவர் வந்து இந்த காரை கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுன்னு வாங்குறாரு. அந்த நபர் யார் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து அவங்களாலையும் சொல்ல முடியல. சொல்ல வேண்டிய ஆள் இப்போ இறந்து போயிட்டார். ஸோ இப்போ போலீஸ் வந்து யாருக்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண, போலீஸுடைய விசாரணையில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ 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 இவங்க சிவகாமியும் டாக்டர் நிக்கிதாவும் கோயில் தரிசனம் முடித்து வெளியில் வந்து சாவியை வாங்கிட்டு காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி இருக்கிற பையை காணாமல், பையில் வந்து 9.5 சவரன் நகை இருந்துச்சுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சி நேராக கோயிலுக்கு வராங்க. கோயில் நிர்வாகத்தில் கேட்குறாங்க. நிர்வாகிகள் விசாரித்த போது இவன் அஜித்குமார் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து எனக்கு டிரைவிங்கே தெரியாது, அங்கே ஒரு பையன் இருந்தால் அவனை வச்சு நான் பார்க் பண்ண வச்சேன், அந்த பார்க் பண்ண பையன் கொண்டு வந்து எனக்கு சாவி கொடுத்தான், இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் திரும்ப சொல்லியிருக்காரு. சொல்லும்போது இவங்க வந்து யாரை கொடுத்து பார்க் பண்ணேன், அவன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்து அவன் சாவி கொடுத்தான், உனக்கு தெரிஞ்சவன்ட்டு தான் நீ கொடுத்துருப்பேன். என்னங்க இதுதான் விசாரணைக்குள்ளே. உனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட தான் கொடுத்தியா, தெரியாத ஒரு நபர்கிட்ட கொடுத்தியா, அவன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சாவியை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தான். இதுக்கு நடுவில் ஒரு பையன் மிஸ் ஆகிருக்குது, அதில் 9 சவரன் நகர்ந்துச்சு. நீயும் அவனும் சேர்ந்து இதை பண்ணினீங்களா, இல்லை அவன் மட்டுமே பண்ணிட்டானா, இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த வழக்குக்குள்ளே இருந்துச்சு.